வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லோரும் என்னுடைய வீடியோவை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாருங்க. எனக்கு அதுக்காக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு வீடியோவை பற்றின ஒப்பீனியன் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா பண்ணுவேன். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வரும். எல்லாத்தையும் பாருங்க, ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது அமெரிக்காவை பற்றி. நான் அமெரிக்கா போனதில்லை. பட் அங்கே போர்வா வரவா எப்படி சொல்கிற விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதெல்லாம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு 79 அதுக்கு முன்னாடி அமெரிக்கா போகிறதுங்கிறது ஒரு கனவாக இருக்கும். ரொம்ப ரேர், யாரோ தான் கொஞ்சம் தான் போவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக ஆரம்பித்தேன். 79 எனக்கு தெரிஞ்சு அதாவது எங்கள் குடும்ப இதிலேருந்து போனவ ஜாவர் சீதாராமன், ஒரு பெரிய ரைட்டர், சினிமாவெல்லாம் எடுத்தார். அவருடைய பொண்ணு பவானிங்கிறவள். 20 வயசு தான் அவளுக்கு. பிஏவோ பிகாம் ஏதோ முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பினா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சின்ன பொண்ணு, அங்கே யாருமே தெரிஞ்சவாளும் கிடையாது. அந்த ஊரே எப்படி என்னன்னு பழக்கம் கிடையாது. அப்படி இருக்குச்சே இவள் தைரியமாக போகிறாளேன்னுட்டு அவள் ஒஹையோ யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு போனாள். அங்கே அவள் போச்ச. அப்புறம் ஒரு தடவை வரைச்ச அவள் பரியாசம் பண்ணான். கையில் $1000 தான். முதல்ல இறங்கி ஃப்ளைட்லேருந்து இதுக்கு போகிறதுக்கு எவ்வளவு டாலர், காலேஜுக்குன்னே $100 நான் டாக்ஸி டிரைவர். ஜாலியாக $100 கொடுத்து காலேஜுக்கு போயிட்டு அப்புறம்தான் தெரிஞ்சது டாலர்லாம் குறைய ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து, சாப்பாட்டுக்கலாமே அப்படின்னு கலாட்டா பண்ணுவோம். அது மாதிரி அவள் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அங்கே போனான். இங்கேருந்து போகிறவாளுக்கு என்னென்னா முதல்ல, இப்போ பரவாயில்ல, அப்போல்லாம் முதல்ல கல்ச்சுரல் ஷாக்கு. அதாவது இங்கே இருக்கிறவா அப்படி தனியாக இருக்கிறது, பேசுறது, ஆன் பண்ணுன்னா ஒரு தனித்தனியாக இருக்கிறது, இந்த மாதிரியான பழக்கத்துலேருந்து அங்கே போய் எல்லோரும் ஒன்றா ஓடுறது, ஒன்றா பேசுகிறது, கை கொடுக்கறது, கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்ததை பார்த்து கல்ச்சுரல் ஷாக்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது மேஜர் ப்ராப்ளம், இங்கே எல்லா பசங்களும் வீட்டில் வேலைக்கு ஆள் இருப்பா, சமையல் பண்ணுறவா இருப்பா, இல்லைனாலும் பத்து தேய்க்கிறதுக்கு வீடு பெருக்கிறவாள்லாம் இருப்பாள். அங்கே போனால் இவாளே பத்து தேய்க்கணும், இவாளே துணி துவைக்கணும், இவாளே காலேஜுக்கு ஓடணும், எல்லாம் பண்ணணும். மூணாவது ப்ராப்ளம் மணி ப்ராப்ளம். இங்கேருந்து ரிசர்வ் பேங்கில் ரொம்ப லிமிட்டடாக தான் மணி ப்ரொவைட் பண்ணுவாள், ரொம்பலாம் கொடுக்க மாட்டான். அங்கே போய் இவாளுக்கு விலைவாசி ஜாஸ்தி, வாடகை ஜாஸ்தி, ஸ்கூல் ஃபீஸ் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. இங்கேக்கு அங்கே ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதனால் எல்லாருமே ரொம்ப அல்லாடி ஏதான ஒரு சின்ன வேலைக்கு போகிறது, செய்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் அங்கேருந்து முன்னுக்கு வந்திருக்கா. எதுவுமே ஈஸி இல்லை. இப்போ கொஞ்சம் நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்போ பரீட்சை எழுதணும், விசா கிடைக்கிறதே கஷ்டம், அந்த மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. முதல்ல கொஞ்சம் எல்லாருமே நிறைய பேர் போகிறா. நானா அங்கே போய் செட்டிலாராக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் இருக்கிறவாளுக்கு உண்டான கஷ்டங்களை பார்த்துட்டு நமக்கு ஐயோ இங்கே நல்லா இருக்குமே, இங்கே சௌரியமாக இருக்குமே, எதுக்கு நம்ம பசங்க அங்கே போய் கஷ்டப்படணும்னு நமக்கு தோன்றுறது. பட் அவளுக்கு அது பழகி போய்டுறது. அவள் அந்த லைஃப் தான் ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே இருக்கிறதோட அங்கே இன்னும் நல்லா இருக்குதுன்னு அங்கேயே எல்லாருமே அப்புறம் செட்டில் ஆகிடுறான். ஜென்ரலாக அமெரிக்கா போனவாளில் கஷ்டம் காலம்னு திரும்பி வரவா ரொம்ப கம்மி. அந்த ஊருக்கு பழகி போய் அங்கேயே தான் எல்லோரும் இருக்கா. இது எல்லாத்தையும் விட மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா பாஷை. இங்கேருந்து போகிறவாளுக்கு பாஷை ரொம்ப ப்ராப்ளம். இங்கே இருக்கிற தமிழ், ஏதாவது கான்வென்ட் படிச்சிருந்தா கூட, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு, அப்போ கிடையாது. கான்வென்ட்லேருந்து படித்த இங்கிலீஷ் இருந்தால் கூட அந்த இங்கிலீஷோடைய உச்சரிப்பு தமிழ் மாதிரி கடினமாக உச்சரிப்போம் நம்ம. அது நம்முடைய பழக்கம். அந்த ஊரில் நுனி நாக்கால் பேசுவா, அதனால் ஒன்றுமே புரியாது. ஒருத்தருக்கொத்தர் பேசுகிறத ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பழகிக்கணும், பேசணும், இது பண்ணணும், அதெல்லாம் பற்றி ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இருக்குது. என் பையனும் போயிருந்தான் அமெரிக்காவுக்கு. அவனும் அதே தான் சொல்லுவான். அங்கே போய் அந்த டயத்துக்கு போகலைன்னா அவர் கிளம்பி போயிடுவார் லெக்சரர். டயம்னா அப்படியே ஒரு பஞ்சுவாலிட்டி பாப்பா அப்படிங்கிறது. அதே மாதிரி வீட்டுக்காரி சமையல் பண்ணிவிட்டு எண்ணெயை குத்திருந்தோம்னா சரன்னு புகை வரும். புகை வந்ததுன்னா இன்னைக்கு அலாரம் அடிக்கும், உடனே ஃபயர் இன்ஜின் வந்துடும். வீட்டுக்காரி காய்ச்சி முடிச்சுன்னு கற்றுக்குவோம். உங்களை அதுக்கு தான் நாங்கள் இந்தியன்ஸ் வைக்கிறதே இல்லை வாடகைக்கு, எண்ணெயை கொட்டி பாத்திரம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுத்துன்னு. இது மாதிரியான நிறைய கஷ்டங்கள். இவனே சொல்லுவோம்,
சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாக்கா பக்கத்தில் கோவிலில் போய் ஏதானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவள் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு. இது மாதிரியெல்லாம் பார்த்து பண்ணி அப்புறம் அங்கே கொஞ்சம் நல்லா வந்து அவள் நல்லா முன்னுக்கு வந்து எல்லாம் பண்ணியிருக்கா. இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக நல்லா இருக்குது. அமெரிக்கா போகிறதுங்கிறது ரொம்ப சகஜமாக போயிடுது. அங்கே ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொன்னாங்க, என்ன உறவுக்காரா தான். ரொம்ப வேடிக்கையாகவும் இருந்தது, கொஞ்சம் இதுவாகவும் இருந்தது. அவள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் வந்து படிக்கிற பிஹெச்டி மாதிரி ஏதோ நல்ல கோர்ஸ் படிக்கிறதுக்காக அங்கே போயிருக்கார். இப்போ ஒய்ஃபையும் அழிச்சுன்னு போயிட்டார், 2 பசங்க 2ஐயும் அழிச்சுன்னு போயிட்டா. இவளுக்கு இங்கிலீஷ் தெரியும், இருந்தாலும் ரொம்ப ஒன்றும் பெரிய அந்த ஊர் மாதிரி அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வராது. இவன் என்ன பண்ணியிருக்கா, குழந்தைகளுக்கு பாயசம் பண்ணி கொடுத்துருக்கா. அது கொஞ்சம் சாப்பிட மாட்டேன்னு படித்துட்டு நல்ல ஏதோ 2 அடி வச்சு கம்பல் பண்ணி கொடுத்துருக்கா. அது ஸ்கூலுக்கு போயிடுச்சு. ஸ்கூலில் போய் என்ன பண்ணியிருக்கு, என்ன சாப்பிட்டேன்னு யாரோ கேட்டதுக்கு மை மதர் வந்து இந்த மாதிரி என்னை கம்பல் பண்ணி பாய்சன் கொடுத்தா அப்படின்னு. அந்த பாய்சன்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்னு அதுகளுக்கு, பாயசத்துக்கு என்ன இங்கிலீஷ்னு அதுகளுக்கு தெரியல. அது பாய்சன்கிறது இதனுடைய உச்சரிப்பை பார்க்கச்ச பாய்சன்னு கரெக்ட் நினச்சின்னு விட்டாவான். உடனே அவள் பயந்து போயிட்டா. சரி ஏதோ தெரியல என்னமோ ஆயிடுச்சுன்னுட்டு உடனே அந்த 2 குழந்தைகளையும் ஐஷன் போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் பண்ணி உடனே போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டான். அவள் பாவம், அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. அவள் பாட்டுக்கு ஆற்றுல ஏதோ வேலை, ஏன்னா வேலைக்கு போகக்கூடாது 1 வருஷம் அந்த இதில் H1 விசாவில் போனதுனால வீட்டில் தான் இருந்திருக்கான். பண்ணால் உயர்மும் பெருமனுமாக தடியாக போலீஸ் 10 பேர் கடைன்னு வந்து வீடெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டு எல்லோரும் அங்கேயும் போகாதீங்க இருக்காதீங்கன்னாலாம் இருந்துன்னா ஒரே கலவரமாக போயிடுச்சு. என்னன்னு கேட்டிருக்காங்க. இவள் பேசுகிறது அவளுக்கு புரியலை, அவள் பேசுகிறது இவளுக்கு புரியலை. இவளுக்கு ஒரே அழுகையாக வந்துடுச்சு. அப்புறமா பக்கத்தில் இருக்கா யார் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு எப்படியோ முள்ள ஒரு ஃபோன் எல்லாம் பண்ணோன்னே அவன் வந்து இல்லை அது பாய்சன் இல்லை, பாயசம். அது வந்து எங்கள் ஊரில் வந்து அதுக்கு பேர் பாயசம்னு பேர். அதுக்கு அதனால சொல்ல தெரியாத சொல்லியிருக்குன்னு சொன்னால் அவள் நம்பவே இல்லையா. அப்புறம் நல்ல வேலையாக அந்த டெஸ்ட்டுல எல்லாம் ஒன்றும் இல்லை, வெறுமை தான் இருக்குது குழந்தைங்க அப்படின்னு சொன்னோடனே இவன் என்ன பண்ணாலும் ஒரு தட்டை எடுத்தாலும் மிச்சம் இருக்கிற பாயசத்தெல்லாம் ஒரு டம்ளரில் ஊற்றி வந்தவா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்கோ, ஒன்றும் ஆகாது, நான் வேணாலும் சாப்பிட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தானும் சாப்பிட்டு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தாலும் இதுதான் பாயசம், இது பாய்சன் இல்லை அப்படின்னு சொன்னான். இது வந்து இந்த பாஷை இல்லாததுனால வர ஒரு நிகழ்ச்சி. இது மாதிரி நம்ம அமெரிக்காவை பற்றி நம்ம நினைக்கிறோம் ரொம்ப வசதி, அங்கே போனவா அப்படியே சுகபோக வாழ்க்கைன்னு சில கஷ்டங்களையும் அவள் அனுபவிக்க வேண்டி வந்துடுறது. என்ன பண்ணுறது, இது மாதிரி நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம்.